ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்னேக் இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி 1.5 கப் எடுத்து ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 மூடி. இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு உண்டான மாவை அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருக்க இட்லி அரிசியை மிக்சியில் போட்டுக்கிறேன். அதோட தேங்காயும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். மாவு கிளறதுக்கு ஒரு கனமான வாணலியில் எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்து தாளிச்சுக்கிறேன். உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். அது மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதோடு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு மிளகாய் வத்தல், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றி கிளற ஆரம்பிக்கணும். இது கை விடாமல் கிளறணும், இல்லைனா அடியில் கட்டி தட்டிடும். இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது மாவு. அடியில் நல்லா கைவிடாமல் கிளறினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவு திக்காக ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறினோன்னா மாவு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அது பாருங்கள், வாணலியில் மாவு ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டவ்வில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஆற வைக்கலாம். மாவு கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தொட்டு காட்டுறேன். மாவு என் கையில் ஒட்டவே இல்லை. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இப்போ இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, சும்மா லேசாக பிடிச்சா போதும். இப்போ இந்த பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை 8லேருந்து 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான கொழுக்கட்டை தயார். இந்த கொழுக்கட்டைக்கு சைட் டிஷ்ஷாக இட்லி பொடியோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ்க்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.